இயேசுநாதர் பைபிளில் சொல்லுது, இயேசுநாதர் ஒரு நாள் ஒரு குச்சியை வச்சு கீழே ஏதோ எழுதிக்கிட்டு இப்படி கிறுக்கிக்கிட்டே இருந்திருக்காரு. சரி, நாரதர் வேடமணிந்த நபர் தனது நாடக மேடையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறியிருக்கும் அற்புதமான காணொளி. தரையில் மண்ணில் அப்போ ஒரு 50 பேர் ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா இந்த பொண்ணு விபச்சாரி, அதை நேரடியாக நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு தண்டனை கொடுங்கன்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை இந்துக்களின் நாடக மேடையில் நாரதராய் வேடமணிந்த நபர் ஒருவர் விளக்கும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பலரது மனதையும் கவர்ந்துள்ளது. அவர் கூறுகையில், இயேசுநாதர் ஒரு நாள் ஒரு குச்சியை வைத்து தரையில் ஏதோ எழுதி கொண்டிருக்கையில் ஒரு 50 பேர் ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி, ஐயா இந்த பெண் ஒரு விபச்சாரி, நேரடியாக நாங்கள் பார்த்தோம், இந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுங்கன்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இயேசுநாதரோ அன்பை போதிக்கிறவரு. அந்த நாட்டோட சட்டம் தப்பு பண்றவங்களை கல்லால் அடிச்சு கொல்லணும் அப்படிங்கிறது. அந்த தண்டனையின்படி இவர் கல்லால் அடிச்சு கொல்லணும்னு தண்டனை கொடுத்தாருன்னா அவர் போதித்த அன்பு பொய்யா போயிடும். ஒருவேளை அன்பின்படி அவளை மன்னிச்சு விட்டாருன்னா தவற மன்னிச்சிட்டாருன்னு அந்த நாடு அவர் மேல நடவடிக்கை எடுக்கும். இப்போ ரெண்டுக்கும் இடையில தர்ம சங்கடமான சூழல்ல ஐயா இயேசுநாதர் இருக்காரு. அவரு முடிவா சொன்னாராம், வந்திருந்த 50 பேரையும் பார்த்து, உங்கள யாரு ஒரு தப்பும் செய்யாதவரோ அவரே முதல் கல்லை எறிங்கன்னு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்த எல்லோருமே பின்னோக்கி சென்றார்களாம். 60 வயது ஆனவரும் பின்னோக்கி சென்றாராம். இவ்வாறாக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்காட்டாக இந்து மத வேடமிட்ட நபர் கூறியுள்ளார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எல்லோருக்குமான தெய்வம். அன்பை போதிப்பவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து மட்டுமே.